தமிழன். சாப்பிடு. முதல்ல சாப்பிடுப்பா, பேசுறதுக்கு தெம்பு வரட்டும், அப்புறம் பேசலாம். ஏன்பா, உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது, உண்மைதானா? எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு பாக்குறியா? இவ்வளவு பசியிலேயே நீ அமைதியோட சாப்பிடுற ஸ்டைல் இருக்கு பாரு. நான் கேட்டது உண்மைதானே? அட கலகலப்பா பேசப்பா. ஒரு சொந்த ஊர் அது உண்மை சொல்லு. தமிழ்நாடு. அட உன் நாட்டையா கேட்டாங்க? உன் ஊர் எந்த ஊர்ல இருக்கு? அது எங்க ஊரை நீங்க மட்டும் இல்லைங்க, வேற யாருமே தெரிஞ்சுக்கிறத நான் விரும்புறேன். சரி, உன் சொந்த ஊரை சொல்ல வேண்டாம். இந்த ஊருக்கு எதுக்காக வந்து அதையாவது சொல்ல முடியுமா? தற்கொலை செதுக்கிறதுக்காக வந்து. நீ போதும், தமிழ்நாட்டை விட்டு 1000 மைலுக்கு அப்பால இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாதான் அந்த உயிர் ஒன்ன விட்டு போவேன்னு சொல்லிச்சா அவங்ககிட்ட? என் பிணத்தை கூட என் ஊரார் பார்க்க கூடாதுங்கிற முடிவோட தான் ஊரை விட்டு புறப்பட்டேன். ஆனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்காத இடங்களையும் பழகாத முகங்களையும் கண்ட பிறகு இந்த ஊர்ல வாழலாமேன்னு லேசா ஒரு சபலம். வேலைக்காக பல இடங்கள்ல சுத்தினேன். கையில இருந்த காசும் தீர்ந்து போச்சு. 4 நாளா பட்டினி. இதே கேஸ் தான் நம்ம கேஸும் 1 மாசத்துக்கு முன்னால. நானும் வேலை வெட்டி கிடைக்காம சொந்த ஊரை விட்டு பல ஊர் சுத்தி இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். கடைசியில என்னுடைய மாபெரும் முயற்சியில இங்க ஆனஸ்டா பியூட்டிஃபுல்லா ஒரு பியூன் வேலை கிடைச்சது. அதை கௌரவத்தோட ஏத்துக்கிட்டு சுகாதார முறைப்படி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு, அதுவும் சப்பாத்தி, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். அப்புறம் புறப்படுறேன். எங்கப்பா போற? தெரியாத ஊர்ல பேசாம இங்கே. உங்களுக்கு நான் வேற பாரமா? பாரமா? சிலருக்கு கூட்டம் பாரமா இருக்கலாம், எனக்கு இங்க தனிமை பாரமா போச்சு. நீ பேசாம இங்கே இருக்க. உங்க அன்புக்கு கட்டுப்படுறாங்க, ஆனா உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட மனசு இடம் கொடுக்கலீங்க. நீங்களே இவ்வளவு சிரமப்படும் போது அந்த சிரமத்துல பங்கு கொள்ள தையா உன்னை இங்க இருக்க சொல்றேன். சிரமத்துக்கு நான் பயப்படுறதும் இல்லை, ஆனா நீங்களே ஒருவேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை பசியா இருக்கும் போது அந்த பசியிலையும் பங்கு கொள்ளதான் ஐயா உன்னை இங்க இருக்க சொல்றேன். இருக்கேன். தேங்க்யூ. ஏன் அழுகுறீங்க? இல்லையே, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமா, அதுக்காக 1000 ரூபாய் வேணும்னு எங்க அம்மா லெட்டர் எழுதிருக்காங்க. என்ன செய்ய போறீங்க? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சே. இப்படி பணம் அனுப்ப முடியாது, என்ன செய்யறது? அவருக்காக 2 சொட்டு கண்ணீர், அதை விட்டாச்சு. நீ போய் ஷேவ் பண்ணிக்கப்போ. என்ன ஆங்கிற? இந்த நிலைமையில நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை வஞ்சகம் இல்லாம செஞ்சுட்டா அவ்வளவுதான். நீ போய்யா ஷேவ் பண்ணியா, இன்னொருக்கு எவ்வளவு போ. பாரு, இவனுக்கு சரியா இருக்காங்க. சரியா இருக்கோ இல்லையோ, உள்ள நுழைஞ்சுக்கா, பின்னால பாத்துக்கலாம். ரவி. ஓ, 2வது டெலிவரி வந்துருச்சா? உங்க பேர் ரவியா? ஏங்க, என் பேரோட ரவிதான். ஆஹா, எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு ரகு. நானே எனக்கு வச்சுக்கிட்ட பல பேர்கள்ல இந்த ரவியும் ஒண்ணு. ஒரே குழப்பமா இருக்குல்ல? குழம்பாதே. ரவி, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, பல கம்பெனில வேலைக்காக ட்ரை பண்ணேன்னு. என்னுடைய பேருக்கு தான் ராசி இல்லையோன்னு நினைச்சு பல கம்பெனிக்கு பல பேர்ல அப்ளிகேஷன் போட்டேன். இதுல ஒரு வேடிக்கை, ஒரே கம்பெனில
பியூன் வேலையும் மேனேஜர் வேலையும் காலி இருக்கிறதா தெரிஞ்சு மேனேஜர் வேலைக்கு ரவிங்கிற பேர்ல அப்ளிகேஷனும் பியூன் வேலைக்கு என்னுடைய சொந்த பேர்லயும் அப்ளிகேஷன் போட்டேன். சரி, என்னுடைய பேர் ராசி, எனக்கு பியூன் வேலை கிடைச்சிருச்சு. இதோ பார், ரவிங்கிற பேருக்கு மேனேஜர் வேலை வந்திருக்கு. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது, உண்மையான ரவியே போய் இந்த வேலையை ஒத்துக்க வேண்டியதுதான். நமஸ்தே சார். आइए आइए सरदार जी आइए. क्या दर्शन सिंह कैसे हैं आप? आपका दया ரவி, இவன் நம்ம ஆபீஸ் டைபிஸ்ட். தமிழ் நல்லா தெரியும், அதனால என் சமாச்சாரம் எல்லாம் இவனுக்கு புரியும். क्या कैसे आप दर्शन? ரவி சார், ஒரு முக்கியமா ரகசியம் சொல்லணும். கொஞ்சம் தனி வந்தா. ரகசியம் சொல்லணுமா? நம்ம வாழ்க்கையில இனிமே இவருக்கு தெரியாத ரகசியமே கிடையாது, சும்மா சொல்லு. சார், ரவிங்கிற பேர்ல உங்களுக்கு மேனேஜர் வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குல்ல? ஆமா. ஜெனரல் மேனேஜர் சொல்படி டைப் அடிச்சது நான் தான். அப்படியா? என்ன பியூட்டிஃபுல்லா டைப் அடிச்சிருக்க, ஒவ்வொரு எழுத்தும் சும்மா உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பியூன் வேலை பர்மனன்ட். இப்போ இந்த மேனேஜர் வேலை என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய சொல்றேன்? சார், என் சொந்தக்காரன் ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா இருக்கிறான். அவனுக்கு இந்த மேனேஜர் வேலை கொடுத்துட்டா அவன் ரவிங்கிற நாமளே புழைச்சு போறான். அதுக்கு 3000 ரூபாய் கேஷ் உங்களுக்கு தர்றான். கொஞ்சம் அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். அதுக்காக அவசரமா 1000 ரூபாய் வேணும்னு அம்மா லெட்டர் இருந்தாங்கல்ல? ஆமா. இவன் தான் 3000 ரூபாய் தரங்கிறான். அதை வாங்கி அனுப்பிச்சிட்டா என்னன்னு கேக்குறியா? பைத்தியக்காரன். எப்பாவது திடீர்னு வர்ற பெரிய நன்மைக்காக நிரந்தரமா இருக்க போற சின்ன நன்மையை இழந்துடக்கூடாது. அதான் லைஃப். பேசாம நீ இந்த வேலையை விட்டு. தர்ஷனி சிங்கு, நீ சொன்ன விஷயத்தை பத்தி நான் யோசனை பண்ணி பதில் சொல்றேன் போ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கையெழுத்து போடுங்க சார். வேலை நடக்கும், அப்புறம் பார்த்து. வேலையை ஒழுங்கா செய்யுங்க. வேலை என்ன சார்? நான் என்ன சொன்னேன், என்ன அடிச்சிட்டு இருக்கேன்? என்ன? அவர் நீ மேனேஜர் வில் பி லீவிங் ஆன் 20 அடி சொன்னேன். லவ்விங் ஆன் 20 அடிச்சிட்டேன். சாரி சார், மிஸ்டேக் தான். மிஸ்டேக்கு நமக்குள்ளே இருக்கட்டும். ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் இது போறோம் தான். கரெக்டா டைப் பண்ணி லவ்விங் லெட்டர்ல வேண்டாம், லீவிங். ரைட்டா சார். மலையாள பண்ணி என்னப்பா? பேர் மாறாட்டத்தோட ஆள் மாறாட்டம் செஞ்சு உன் ஆளை மேனேஜரா வச்சுட்டல. அதனால என்னப்பா இப்போ? ஜெனரல் மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறோம்? ஏன்ப்பா உனக்கு இந்த ரொம்பலாம் பேசாம உன் வேலையை பாரு நீ. அப்படி வர்றான். நமக்கு உண்டானது தாலி லஞ்சமா? உதப்பேன் உதப்பேன். என்னப்பா நீங்க தமாஷ் பண்ற? தமாஷாவே உதப்பேன். ஜெனரல் மேனேஜர் கிட்ட சொல்லி உங்க 2 பேரும் சீட்டையும் நான் கிழிக்கிறேன். ஹோட்டல்ல எடுத்துருவாங்க, மூச்சு விட்டு. அப்படியா? ரகு இவ்வளவு பெரிய ஃப்ராட் பண்ணிட்டானா? ஆமா சார், அவ்வளவு உண்மை சார். ஹலோ, அந்த பியூன் ரகு உடனே இங்க அனுப்புங்க. குட் மார்னிங் சார். ரகு, நீ பல பேர்ல பல கம்பெனிகளுக்கு அப்ளிகேஷன் போட்ட. அதுல ரவிங்கிற பேர்ல நம்ம கம்பெனி ஐசன் மேனேஜர் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்ட இல்லையா? ஆமா சார். எதிர்பாராத விதமா ரவிங்கிற பேர்ல வந்த உன் நண்பனுக்கு அந்த வேலையை கொடுக்க ஏற்பாடு செய்த, அப்படித்தானே? அங்க என்ன நான் பாக்குறேன், நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு.
ஏப்பா இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரியும்? நீங்க ஆர்டர் போட்டா அன்னைக்கோ தெரியும் சார். அதாவது ரவி இங்க வர்றதுக்கு முன்னால. கரெக்ட் சார். அன்னைக்கே தெரிஞ்ச நீ ஏன் அன்னைக்கே என்கிட்ட சொல்லல? என்ன நான் பேசாம நிக்கிற? அதுக்கப்புறம் உனக்கு ரகுக்கு ஏதோ தகராறு ஏற்பட்டிருக்கு. அப்படி ஒண்ணும் இல்லை சார். நம்ம கம்பெனிக்கு நல்ல ஆட்களா ரகு நீ சொல்லு, என்ன நடந்தது? என்கிட்ட மறைக்காம சொல்லு. சார், இந்த ஆள் உனக்கு 3000 ரூபாய் கொடுக்குறேன், அந்த வேலையை என் சொந்தக்காரனுக்கு கொடுத்துரு, அவனை ரவின்னு சொல்லி வேலை வாங்கி கொடுத்துவிடும் அப்படின்னு சொன்னார் சார். நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு காலையில மறுபடியும் என்ன பார்த்து நீ பெரிய ஃப்ராட் பண்ணிவிட்ட, ஜெனரல் மேனேஜர் கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாரு, எனக்கு ஏதாவது சம்திங் லஞ்சம் கொடுத்தீங்கன்னா உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொன்னார் சார். இல்லன்னா இவருக்கு இவ்வளவு அக்கறை வந்திருக்குமா? இந்தாம இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல ஒருவனை பார்க்காம அவன் யாரு என்னன்னு விசாரிக்காம ஐசன் மேனேஜர் வேலை கொடுத்துருவேனா? ரகுவே ரவி அழிச்சிட்டு வந்து எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லி எனக்கு பியூன் வேலை போடும் சார், என் நண்பனுக்கு மேனேஜர் வேலை கொடுங்க சார்னு கேட்டான். அவன் தியாகத்துக்கு நேர்மைக்கு மெச்சித்தான் ரவிக்கு மேனேஜர் வேலை கொடுத்தேன். இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா? நேர்மை தவறி நடந்ததும் இல்லாம லஞ்சங்கிற பேச்சே இல்ல இந்த ஆபீஸ்ல லஞ்ச பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கேன். இந்த குற்றங்களுக்காக உன்னை சஸ்பெண்ட் செஞ்சிருக்கேன். சார் நில்லுங்க சார், நில்லுங்க. ஏமா? நமஸ்தே சார். நமஸ்தே. ஏன் சார், நீங்க ஒரு சாதாரண பியூன் தானே நினைச்சேன் சார். ஆனா உங்க மனசுல இவ்வளவு நல்லெண்ணமும் தியாகமும் இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நீங்க ரொம்ப நல்லவர். நமஸ்தே சார். விட்டு ஓடகை 150, சமையல்காரனுக்கு 50 ரூபா தாராளமா கொடுக்கலாம். துணிமணி 200. என்னப்பா அது தீவிரமா கணக்கு போடுறேன்? கணக்கு போடுறேன். என்ன கணக்குங்கிற? நம்ம 2 பேருக்கு சம்பளம் 450 ரூபா வருது இல்ல, அதுக்காக தான் கணக்கு போடுறேன். எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருந்து கஷ்டப்படுறது? நல்ல வீடா பார்த்து குடி போயிடலாம். அதுக்கு 150 ரூபா வாடகை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். சமையல்காரன், தஞ்சாவூர் சமையல்காரன், நல்ல சமையல்காரன், 50 ரூபா தாராளம். சப்பாத்தி முடியலப்பா, அவனுக்கு 50 ரூபா கொடுக்கலாம். துணிமணி உனக்கு 200 ரூபா. ஏப்பா ஏன் திடீர்னு அகலக்கால் வைக்கிற? என்ன அகலக்கால்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த குடிசை வாழ்க்கையை நீடிக்கட்டும் நான் சொல்றேன். என்னப்பா நீ கையில காசு இல்லாதப்ப கஷ்டப்பட்டோம், தாராளமா சம்பளம் வாங்குறோம், கொஞ்சம் வசதியா இருக்குமா? முடியும். உன் சம்பளத்துல என்ன வேணாலும் பண்ணிக்க, ஏன் சம்பளத்துல டச் பண்ணலாமா? ஏன்பா? ஏன்னா நானும் உன்ன போல சாதாரண பியூன் நினைச்சிருக்கியா? பெரிய மேனேஜர்ப்பா, எனக்கு எவ்வளவு செலவு அந்த இடத்த டச் பண்ணாத விட்டுறேன், அவ்வளவுதான். வந்துட்டான். ரவி, என்ன பதிர்ச்சி? என்ன லெட்டர்ல? நீ அனுப்பிச்ச பணம் சரியான சந்தர்ப்பத்துல எனக்கு கிடைச்சதுன்னு அம்மா எனக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. நீ பணம் அனுப்பிச்சியா? யார் அனுப்பிச்சா? மேற்கொண்ட நேரம் படி அப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, அதெல்லாம் ஆச்சு. நீ பணம் அனுப்பிச்சியா? நான் தான் அனுப்பிச்சேன். அனுப்பிச்சேன். என்னப்பா உனக்கு ஏது பணம்? என்ன கேள்விப்பா இது? நம்ம ஆபீஸ் தரைய உத்தியோகத்து பேருன்னு சொன்னா வெளியில ₹1,00,000 கடன் வாங்க முடியும். மாசம் 350 ரூபாய் கட்டுறேன்ட்டு 1000 ரூபாய் நான் தான் வாங்கி அனுப்பிச்சேன். ஏன்பா ஏன் அழுதுட்டு உட்காந்துருக்க? நம்ம பணம் வச்சது தப்பா? சொல்லிடுப்பா. என்ன சரி, சகோதர பாசம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. காரணம் ஒரு தாய் வயிற்றுல பறக்கிறதுனால. என்ன கேட்டா நட்பு தான் உயர்ந்தது. ஏன் தெரியுமா? அது தியாகத்துல வளர்றது. அதை நான் மறுக்கல ரகு. அதுக்கு உதாரணமே நீதானே. நீ செய்த தியாகத்தினாலதான் அந்த நட்புணர்ச்சியே இதயத்துல வளர்ந்துச்சு. சரி, டைம் ஆச்சு, எழுதுரு. சரியான நேரத்துல போனாலே இந்த ஊர் ஹோட்டல்ல ஒண்ணுமே கிடைக்காது. மணி 3 மேல இருக்கும் போது இருக்கு. எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்பான். பாரு, இத்தனை திட்டம் போட்டு இல்ல, நான் ஒரு சின்ன திட்டத்தோட கேளு. என்ன? ஒரு நல்ல பையனா பார்த்து வேலைக்கு வச்சுப்போம். ஆபீஸ்ல இருந்து வர நம்ம தாமதமானா கூட வேலைக்கு இந்த சப்பாத்தியாவது வாங்கி ரெடி பண்ணி வச்சிருப்பான். நான் சொல்றேன், டீ இருக்கான்னு போய் பார்ப்போம்.
யாரு மகாதேவனா? வாங்க 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 வாங்க. நான் யாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், மன்னிக்கணும். இப்படி வந்து உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன ஆள அடியோடு மாறிட்டீங்களே, உடம்புக்கு ஏதாவது? அப்படி ஒண்ணும் இல்ல, துணி எடுக்க வந்து. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க. டேய், துணி எடுத்து போங்கடா. என்ன வேணுங்க? புடவை. வாங்க. டேய், எல்லா புடவை எடுத்து போங்க. நாளைக்கு தானே பாருங்க. நம்ம சின்ன பொண்ணுக்கு இந்த காஞ்சிபுரம் பனாரஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க. பாத்தீங்களா, எல்லாம் இப்ப வந்ததுங்க. பெரிய பொண்ணுக்கு இந்த நைலான் ஜார்ஜெட் சிவான்னா ரொம்ப உசுருங்க. அள்ளிட்டு போயிடுங்கண்டா. பாருப்பா, எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எடுத்து காட்டு. பசங்க, நீ பாட்டு கட்டு போடுறான். நீங்க ஐயா வீட்டு பொண்ணுல நமக்கு தெரியும், வழக்கமா எடுக்கிறது இருக்கா? சொல்ற செய்யி. எதை கட்டட்டுங்க? இது வேணாங்க. இது வேண்டாம். இதெல்லாம் வேணாங்க. இந்த மூணு கட்டு. இது போதுங்களா? இல்லமா கட்டுங்க. ஐயா கார்ல கொண்டு வைக்கிறான். பணம் கொண்டாட மறந்துட்டேன். நீங்க ஒண்ணு பணத்தை பத்தி என்னங்க, உங்க கடை மாதிரி ஒண்ணு யோசனை பண்ணாங்க. நான் பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துட்டு போறேன். என்னங்க இது நம்ம கடை மாதிரி? என்னப்பா இந்த ஆளு தலகிழா மாறி போயிட்டான்? என்னத்தையா மாறி போயிட்டான்? அட என்னப்பா, முன்னையெல்லாம் காரை வெட்டி இறங்கி ராஜபார்வை பார்த்துக்கிட்டு சிங்கம் போல நடந்து வருவான். இப்ப என்னடான்னா சீக்கில அடிபட்ட பூனைக்குட்டி மாதிரி விடவடன் நடுங்கிக்கிட்டு பேசவே பயப்படுறானேப்பா. பயப்படாம என்ன செய்யறது? வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க அடக்கம் ஒடுக்கமா யோக்கியமா இருந்தா தானே வெளியில வர ஆம்பளைங்க பயப்படாம தைரியமா தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அது எப்படி? என்னடா இவன் இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஒரு கோடி காட்டினா புரிஞ்சுக்க வேணாம். இந்த ஆளுக்கு 2 பொண்ணுங்க இருக்கு தெரியுமில்ல? ஆமா, முன்னையெல்லாம் கடைக்கு வரும்போது 2ஐயும் கூட்டிட்டு வருவாரு. அதுல பெரிய பொண்ணை பாத்திருக்கியா? ஆமாப்பா, லூஸ் மாதிரி எல்லாத்தையும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். லூசு மாதிரி என்ன? அதேதான், அந்த லூசு பொண்ணுதான் உருப்படாத ஒரு காலிப்பைய கையில போய் சிக்கிடுச்சு. இந்த விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு அவமானத்தால தலை தூக்க முடியாம மனுஷன் நொந்து போய் கிடக்குறான். அந்த ஆள்கிட்ட தான் காசு பணம் கணக்கு இல்லாம இருக்கிறேப்பா. அதை கொடுத்து காதும் வச்சாப்புல இவனுக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே. விஷயம் உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்லடா. ஊரெல்லாம் டாம் டாம் ஆனப்புறம் இந்த பொண்ணை கட்டிக்க எந்த மடையா வருவான்? வந்துட்டேயா, வாங்க வாங்க. தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்திதான் உலகமே பேசுது. என்ன இன்னைக்கு எல்லாம் சேலையா இருக்கு, எக்கச்சக்க வியாபாரம் போல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏயா, ரவிக்கு சேலையை வைக்கிற இடத்துல எனக்கு என்ன வேணுமா? ஆம்பளை பக்கமாயா? பொம்பளை பக்கம் நமக்கு என்ன வேலை? தேங்க்யூ சார். ஆம்பளை பக்கம் இது என்ன வேணும்? அதாவது இந்த ப்ளூ நைலான் துணியில அதுல தச்சு போட்டா உள்ள இருக்கிற பனின்னு தெரியணும். நிறைய இருக்குங்க. ஐயாவுக்கு பச்சை தானே பிடிக்கும்? பச்சைதான். ஐயாவுக்கு எத்தனை கஜம் வேணும்? என்னடா அவர்கிட்ட கஜ கணக்கு கேட்டுக்கிட்டு ஐயா பீஸ் பீஸா எடுப்பாரு. டோப்பி கவர் எடு. கவர்ல போடாதீங்க. இப்படி எடுத்துன்னு போனா கௌரவம். வெளியே எடுக்கிறோம் பீஸ் பீஸா வாங்குறான்னு சொல்லுவோம். சந்திரா, நம்ம மகாதேவனுடைய பெரிய பொண்ணு ஒரு காலி பையிட்ட சிக்கிக்கிச்சுன்னு சொன்னேன்ல, ஆளு இவன் தான். அந்த பொண்ணாவது இவனை காதலிக்கிறாங்க. உன்னால நம்ப முடியல. ஆனா இந்த ஆளே என்கிட்ட சொல்லியிருக்கான். இவன் சொல்றதுனால அது உண்மையாயிருப்பா? அது உண்மைன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த பொண்ணோட கூட பிறந்த அண்ணன் அவமானம் தாங்காம ஊரை விட்டே ஓடி போயிட்டான். என்ன அது கிடக்கட்டும். இந்த ஆளுக்கு ஒரு தொழிலும் கிடையாது, ஒரு வேலையும் தெரியாது. இப்படி ஆடம்பரமா பீஸ் பீஸா துணி எடுக்கிறான், செலவு பண்றான். எங்க இருந்து கிடைக்குது பணம்? அந்த பொண்ணு சேர்ந்து ஏதாவது என்ன இழுக்கிற? இவனுக்கு பணம் கிடைக்க வேற வழி. திருடர்கள், பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. நான் இப்பதான் படிக்கிறேன். எங்க தங்கி தெரியும் இவன் கையை கழுவி விட்ட மாதிரி ஓட்ட விட்டுட்டீங்களா? அவனை ஓட்ட விட்டுட்டீங்களா? போட்ட ஐயோ என் பாக்கெட் வச்சு காணும் சார். ஐயோ என் பாக்கெட் ரொக்க என்ன காணுமே 30 ரூபாய் காணும் சார். பிக்கெட் பாக்கெட் அடிக்கிறவனை நெருங்கி அடிக்க கூடாது, தள்ளி அடிக்கணும். அடிச்சுன்னு போட்டா எல்லாத்தையும். பரவாயில்ல, நாட்ட பாச்சுட்டேன். இது ஏன்டா தூக்கிக்கிட்டு வந்தேன்? வாத்தியார ஜிலு ஜிலுன்னு இருந்தது, பார்த்தேன், தூக்கிட்டு வந்தேன். வித்து 5 ரூபாய் கிடைக்கும் இல்ல? அதை வித்து உன் சம்பளத்தை எடுத்துக்கோ போ. ஏன்னா திருடுறதே அயோக்கியத்தனம். நமக்குள்ள திருடிக்க கூடாது. ஏன்னா நாணயமா நடக்கணும். அதுக்காகத்தான் இந்த உங்க சம்பளம்
பிடி பிடி பிடி. யாரா அடி வாங்கினவன்? கீரியா? இந்த அவனுக்கு ₹1 கூட. ஆமா, பிரச்சாரத்தை ஒழுங்கா நடத்துறீங்களா? அதான் இண்டு இடுக்கு மூல முடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலயும் நடத்திக்கிட்டு தானே கீரோம். அதான் சக்சஸ். ஓகேலா, அப்பா ஓடியாந்து என் காலில் விழுந்து என் பொண்ணை கட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோன்னு அலறணும். என்ன படிச்ச குரூப் இருக்குங்க. கோகிலாவை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? 4-5 நாளைக்கு முன்னால மதுரையில இருந்து BA படிச்ச பையன் ஒருத்தனுக்கு அவளை பார்க்க போறதாக நியூஸ் கிடைச்சதுங்க. பார்க்க விட்டுட்டீங்களா? அவன் யாரு, அவன் குடும்பம் எப்படிங்கறத விசாரிச்சு நாங்க 4 பேரும் 4 விதமா 4 மொட்டை கடிதாசி எழுதிருக்கோங்க. வெரி குட் வெரி குட். இதுக்காக தான் படிச்ச கூட்டத்தையே சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காப்பி இருக்கா? வச்சிருக்காங்க. ஒருத்தரா படிங்க குழு குழுன்னு கேக்குறேன். இந்த லெட்டர் அந்த மாப்பிள்ளையோட கைக்கு கிடைக்கிற மாதிரி நேர அவன் விலாசத்துக்கு எழுதியிருக்கு. நேரடி தாக்குதல். ஆமா. நல்ல போராட்டம். படி. அன்பு சகோதரா, உன் படிப்புக்கும் பணத்துக்கும் பருவத்துக்கும் எத்தனையோ பண்புள்ள பெண்கள் காத்திருக்க. என்ன அழகா இருக்கடா. எந்த கட்சிட்டா இருந்த? படி படி படி. வாழ்க்கையில் நீ பண்பு கட்ட ஒரு பெண்ணை மணந்து கொள்ள துணிந்தது ஏனோ? ஐயோ, உன் தாய் தந்தையர்கள் உனக்காக பார்த்திருக்கும் கோகிலா ஏற்கனவே ஒரு கட்டழகனுக்கு உடலால் மனைவியானவள். குட். இந்த உண்மை வெளியானதும் அவள் உடன் பிறந்த சகோதரன் ஊரை விட்டே ஓடிவிட்டான். இந்த பாயிண்ட்ல தான் மாப்பிள்ள சாய போறான். நல்ல டைலாக். இந்த ₹3 வச்சுக்கோ. படி படி படி. சட்டு படி. இது 100க்கு 100 கலப்படமற்ற உண்மை. அடி அந்த நீ படித்தவன். அவன் BA. அதானே சரித்திரத்தை மாத்தி ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு இந்த காரியத்திற்கு சம்மதிக்க மாட்டாய் என்று நம்புகிறேன். இப்படிக்கு உன் எதிர்கால வாழ்வின் நலத்தை விரும்பும் உடன்பிறவா சகோதரன். டைலாக் எங்க வச்சு திணிச்சு இருக்கிறேன். வாத்தியார பிரச்சாரம் பண்றது நாங்க தான், பிக்பாக்கெட் அடிக்கிறது நாங்க தான், அடிவுதப்படுறது நாங்க தான். எல்லாத்தையும் சமாளிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து கொட்டுறோம். எல்லாத்தையும் நீயே சுருட்டிக்கிட்டு போறீங்க. ஏண்டா தலைவேன்னா என்னடா அர்த்தம்? மூளைடா. என்ன மூளையப்பா? என்ன மூளையோவா? உனக்கு என்னடா தெரியும்? டேய், அந்த கோகிலா பாவம் ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணு. அதுக்கு எனக்கு சிநேகிதம் இருக்குன்னு ஊரே நம்ப வச்சிருக்கல. அப்படின்னா உண்மையாவே உனக்கும் கோகிலாவுக்கு சம்பந்தமே இல்லையா? ஏடா டேய், நீங்க எல்லாம் என்னோடயே இருக்கிறீங்க, உங்களையே நம்ப வச்சுட்டேன்னு. அதான் தலைவன் மூளைன்னு சொல்றது. இந்த பொண்ணு பாவம் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா. அப்பாவிடா. வாங்க 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 வாங்க. என்ன இப்படி எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அட, நீங்களும் வந்திருக்கீங்களாமா? என்ன சிரிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுவீங்க? நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போகவே கூடாது. சகுந்தலா, என்னக்கா என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க? வா. இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க சகுந்தலா. அது என் தங்கச்சி, தெரியுமில்ல? சகுந்தலா, உள்ள போய் கொஞ்சம் பழம் கொண்டு வாமா. என்ன சமாச்சாரம்? என்ன கருத்துக்கா வந்திருக்கீங்க? நம்ம காலேஜ் பழைய மாணவர் மன்றத்தின் ஆண்டு விழா நெருங்கிடுச்சு. அது இந்த வருஷம் நாங்களெல்லாம் ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்கோம். ஓ, அப்படியே நடத்தலாம். ஆமா, சிறப்பான எப்படி? விழாவுக்கு தலைமை தாண்டி நம்ம ஜில்லா கலெக்டர் மனைவி அழைக்கிறதா ஒரு திட்டம். வெரி குட் வெரி குட். ஆமா, ஏற்பாடுலாம் செய்துட்டீங்களா? என்ன கோகிலா, நீ வராமல நாங்க போய் கூப்பிட முடியும்? யார் கூப்பிட்டா என்ன? அப்படி இல்ல கோகிலா, நீ வந்தாத்தான் சாமர்த்தியமா பேசி இந்த காரியத்தை முடிப்ப. நானா? என்னத்தான் எல்லாரும் லூசுன்னு சொல்றாங்களே. சரி சரி, சாப்பிடுங்க. இப்ப நாங்க முக்கியமா இங்க வந்த விஷயம் என்னன்னா, இந்த விழாவை நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது. அதை நீங்க முதல்ல ஒரு ₹500 டொனேஷன் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சுட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நான் பார்த்து. கை கட்டுங்க. அது பரவாயில்ல, அது ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல, ஒண்ணு செய்யாது. என் பொம்மளோட மோசமா இருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, அதுக்காக நீங்க உடனே டாக்டர் கிட்ட போங்க. போறேங்க. இந்த டொனேஷன் விஷயம் போய் சதுக்கின தரேன். இந்த விழாவை எப்படி நடத்தணும்னு பேசி முடிவு பண்றதுக்காக நம்ம மன்றத்துல ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. நான் 4:30 மணிக்கா வந்துடுறேன். அதோட பணத்தையும் கொண்டு வந்துடுறேன். போறமா? ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வரோம். சரி வாங்க. நீங்க டாக்டர் கிட்ட போன முதல்ல. போறேன். வரங்க. வரேன். வாங்க. சாயங்காலம் கூட்டத்துக்கு நீ போகத்தான் போறியா? என்ன நீ பெரிய பாட்டு மாதிரி போறியா வரையா கேட்டுட்டா இருக்கிய? நீ பெரியவளா நான் பெரியவளா? என்ன கண்ணா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு போட்டிருக்கு. ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் சும்மா வெறுப்பா பேசிக்கிட்டே இருக்கேன்? வெறுப்பா பேசலக்கா, வேதனைனால பேச முடியாம தவிக்கிறேன். அப்படி என்ன வேதனை? இப்போ சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லையா, கட்ட துணிமணி இல்லையா, இருக்கிறதுக்கு வீடு வாசல் இல்லையா? என்னம்மா வந்துச்சுப்பா?
இன்னும் என்ன வரணும்? கௌரவத்தின் உச்சியில வாழ்ந்த நம்ம குடும்பம் கேவலத்தின் பாதாளத்துல விழுந்து கிடக்கு. அது இன்னும் விழணுமா? அப்பாவின் முகத்தை பார்த்து பேச பயந்தாங்களே, அவங்க முகத்தையெல்லாம் பார்த்து பேச இன்னைக்கு அப்பா பயப்படுறாரு. அவர் இன்னும் பயந்து சாடுதுமாக்கா. அப்பாவின் செல்வாக்குனால எத்தனையோ பெண்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரு. இன்னைக்கு அவர் பெற்ற பெண்களுக்கு கல்யாணம் செய்ய முடியாம தாப்பகளா கண்ணீர் வடிக்கிறாரு. இதெல்லாம் யாரால வந்தது? ஆமா சகுந்தலா, யாரால வந்தது? ஏன் வந்தது? எல்லாம் உன்னாலதான் வந்தது. ஏன் அப்படி இழுத்து விட்டுருவேன் பாரு. என்னால வந்ததா? என்னால? காரணத்தோட சொல்லி பாக்கலாம். காரணமா? கூட பிறந்த அண்ணா ஊரை விட்டு ஓடி போச்சுல்ல, எதனால? அதுக்கு இந்த ஊரு பிடிக்கல, அதனால ஓடிச்சு போல் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு? இவன் என்ன, இவ யார் போனாலும் வந்தாலும் ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, யாரால போனாலும் நானே டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருந்தாதான் நம்ம என்னைக்கும் நல்லா இருந்திருப்போமே. புரியும்படியா சொல்றேன் கேளு. பழைய மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் கையெடுத்துக்கிட்டான்ல. ஆமா பாவம். ஐயோ, யாருக்கு இல்ல வைக்கிற உனக்கு மட்டும் என்னக்கா வந்தது அப்படி? அவன் கைய தொட்டு கட்டு போட்டு இரு கூட 2 பெண்ணுக்கு வந்திருந்தாங்கல்ல, அவங்க தொட்டாங்களா? உனக்கு மட்டும் என்ன அவ்வளவு அக்கறைன்னு கேக்குறேன். அடி பாவி, நம்ம வீட்டுக்கு வந்தவன் கைய எடுத்துக்கிட்டு உட்கார்ந்தா அவனை தொட்டது போய் தோஷங்கிறியே. எப்பா, ரொம்ப மோசமான உலகம் இது. மோசமான உலகம் தான். அந்த மோசமான உலகத்துல நீ முறை தவறி குழந்தைத்தனமா நடந்துக்கிறதுனாலதான் காலனா பெறாத அந்த காலி பையன் உனக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கு. அடி அடியே, நீ சொல்லாதே, உன் நாட்டை அறுத்து போட்டுருவேன். நான் சொல்ல, அவன் சொல்லிட்டு இருக்கானே, அவன் சொன்னால சொல்லிட்டு போட்டோம். நான் சொல்றேன் கேளு, அவன் என்னைக்காவது ஒரு நாசமா போயிடுவான். அவன் என்னைக்கோ நாசமாக போறான். நாம இன்னைக்கு நாசமாயிட்டு இருக்குமே, அது உனக்கு தெரியல? அக்கா, உன்னை காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் நடத்த பேசியெல்லாம் அடியோட மாத்திக்க. எப்படி? கொஞ்சம் நின்னு சொல்லிட்டு போடி. அது சொல்ல தெரியல, குழச்சிக்கிட்டு போற. ஓடி. சரியா போட்டு அட சும்மா நிறுத்து வாத்தியார. உன் மகளை பார்த்து ஊரே சிரிக்குதான், எங்களுக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? அதானே, பெத்த மகனை அடக்கி வைக்க முடியல, மத்தவங்களை அடக்க வந்துட்டாரு. அப்படி காணுங்கடா, அப்பதான் ரோஷம் வரும் அந்த ஆளுக்கு. ஏயா என்னையா பேசுற நீ? பின்ன என்னையா, இந்த தெருவில் இத்தனை வீடு இருக்குல்ல, எந்த வீட்டுக்கு முன்னாலேயாவது இந்த காலி பசங்க உட்கார்ந்து கத்துறானுங்களா? ஏய்யா, உங்க வீட்டுக்கு முன்னால சுத்தி சுத்தி வர்றானுங்க. ஏன் வர்றாங்க? நடத்த கட்ட பரமா உங்க பொண்ணை நீர் நடக்க விட்டு இருக்கிறதுனால அந்த நாடோடி பசங்க உங்க வீட்டையும் சுத்தி சுத்தி வர்றாங்க. ஐயா அக்கிரமையா இது? அட சும்மா நிறுத்தியா கிடக்கு. ஐயோ, நீர் பெரிய மனுஷன், பணக்காரன், அதனால உங்க பொண்ணு எப்படி நடந்துக்கலாம், அதை நீர் எந்த விதமாவும் சமாளிச்சுட்டு போடு. ஐயா, உங்க அண்டை வீடு அடுத்த வீட்டுக்காரனு ஆகிய எங்களுக்கு எல்லாம் பெண்ணுங்க இல்ல, அதை நாங்க கௌரவமா கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாம் ஐயா. உங்க பொண்ணை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. இந்த தெருவில் குடியிருக்கவே யோக்கியதான். இந்த பாருங்க, நான் உள்ளபடியே சொல்றேன், உண்மை தவிர வேற யார் இந்த வீட்டுல குடியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி அயோக்கியத்தனம் நடந்துகிட்டு இருந்தா போலீஸை வச்சு காலி பண்ண வச்சு. அதான் கேவலமா பற்றியா? ஓ, வாங்க வாங்க வாங்க. நீங்க கொஞ்சம் தனியா வாங்க, பேசணும். அப்ப நாங்க புறப்படுறோமே. சரி, சவகாசம் பாக்குறேன். சரி, வாங்க, இப்படி உட்காருங்க. உட்கார்ந்து நேரம் இல்லை சார். என்ன அப்படி? அந்த காலி பையன் வரத மேல கேஸ் பண்ணும், அவ்வளவுதானே? ஆமா, போட்டுருவோம், நீங்க உட்காருங்க. ஆமா, கேஸுக்கு என்ன காரணம்? அவன் தான் சார் என் பொண்ணை பத்தி தப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அது எனக்கு தெரியும். இருந்தாலும் கேஸுன்னு போன ஆதாரங்கள் வேணும். உங்க பொண்ணுக்கு ஏதாவது லவ் லெட்டர் இருக்கணும்? இல்ல. பத்திரிகைகள்ல தவறான செய்தி ஏதாவது கொடுத்துருக்கானா? இல்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்த போட்டோ ஏதாவது இருக்கும்? என்ன சார் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு நீங்க? இதை நான் கேட்கல. இந்த கேஸ நான் கோர்ட்டுக்கு கொண்டு போனா இத்தனை கேள்வியும் ஜட்ஜி என்ன பார்த்து நாளைக்கு கேட்பார். அப்படி கேட்டா என்ன சார், நான் கொதிச்சுட்டு வந்திருக்கேன், நீங்க ஆனந்தமா பாட்டு இருக்கீங்க. அவனை கூண்டு நிறுத்தி கேட்க வேண்டிய மடக்க மடக்க கேட்கலன்னா உண்மையை கட்சிதானே ஆகணும். கரெக்ட். அவனை மாத்திரம் நான் கேட்டு விட்டுற முடியுமோ? நம்ம குழந்தையும் கூண்டுல ஏற்றி, ஏம்மா உனக்கும் பரதனுக்கும் தொடர்பு உண்டுன்னு சொல்றானே, அவன் சொல்றது உண்மைதானான்னு கேட்கணும். கேட்கலாமா? குழந்தையில இருந்து பார்த்து பழகிறவனாச்சு, என்னால கேட்க முடியுமோ? போகட்டும், இந்த விஷயத்தை கோர்ட் வரைக்கும் கொண்டு போலாமோ? இதுக்கு முடிவுதான் என்ன சார்? 6 மலையை தாண்டி 7வது மலையில இருக்கான் பாருங்க, அவன் பார்த்துட்டு போறான். இந்த பாருங்க, கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைய வெளியே தெருவு போகாம ஜாக்கிரதையா பாத்துங்க. பாருங்க, அதட்டி சொல்லாதீங்க, அவ கேட்க மாட்டா, இன்னும் குழந்தைதான். அன்பா சொல்லுங்க. நல்ல குழந்தை, நல்லா வைக்க சார். என்னக்கா இது? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அவ்வளவு தூரம் சொல்லி கூட ட்ரெஸ் பண்ணி போட்டுட்ட. நான் கூட்டத்துக்கு போகலையே, வேற எங்க போறேன்? கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வர போறேன். அவங்க கிட்ட சொல்ல நான் ஒன்னும் குடிமொழி போகாது. தயவு செய்து நீ வீட்லயே இருங்கா. சகுந்தரா, அதுகிட்ட நம்ம பேச்சு உனக்கு. அம்மா, நீ எங்க வேணாலும் போம்மா. பாத்தியா, அப்பாவே சொல்லிட்டாரு. பெரிய தெரிஞ்ச மாதிரி பேசியாடி. அப்பா,
நான் சின்ன கார் எடுத்துக்கிட்டு போவா பெரிய கார் எடுத்துக்கிட்டு போவா? எது ஒண்ணா எடுத்து போமா. தேங்க்யூ. அப்பா, கண்ணாடி ஏப்பா உடைஞ்சு போச்சு? கண்ணாடி வளைஞ்சதானமா உனக்கு தெரியுது? என் மனசு வளைஞ்சு கிடைச்சா அது தெரியுதா உனக்கு? இதயம் பலகீனமா போய் எந்த நிமிஷத்துல நின்று போன்னு பயந்துட்டு இருக்கிறேன். அது புரியலையா உனக்கு? அப்போ சீக்கிரம் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம்ப்பா. எதுக்கும்மா? திடீர்னு நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நாங்க என்னப்பா செய்யறது? அம்மா, இது டாக்டர்னால குணப்படுத்த முடியாதம்மா. ஒரு நடத்த கொஞ்சம் மாத்திக்க, அதுவே போறேன் எனக்கு. என்னப்பா நீங்களும் சகுந்தரா பேசுற மாதிரியே பேசுறீங்க? நான் ஒண்ணு கேக்குறேன், நான் நிஜமாவே கெட்டு போயிட்டேன்னு நீங்களும் நம்புறீங்களா? அம்மா, நீ நிஜமாவே கெட்டு போயிருந்தா நான் நிம்மதியா செத்திருப்பேம்மா, நிம்மதியா செத்திருப்பேன். கெட்டு போக கூட தெரியாம கெட்ட பொண்ணுங்கிற பையன் சுமந்து நிக்கிறிய, உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா சாகிறது? போட்டம்மா, இத்தனை மாப்பிள்ளைங்க வந்தாங்க, ஒத்தனாவது உன்னை கட்டிக்கிறது ரெடியா இருக்கானா? ஏன் வேண்டாங்க? அவங்க நினைக்கிற மாதிரி நான் அழகா இல்ல போல இருக்கு. அடச்சா, உன் அழகெல்லாம் அவன் கேடு. அதனால வந்து விட இதெல்லாம் நீ அழகாதான் இருக்க. சரிப்பா. ஐயோ, உனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ தெரியலையம்மா. இந்த உலகத்தை உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன் பாரு. அம்மா சரி போட்டோம். இன்னைக்கு செங்கல்பட்டுல இருந்து யாரும் உன்னை பாக்கத்துக்கு வர்றாங்க. நீ எங்க வெளியே போகாம வீட்லயே கடை. எப்பப்பா வருவாங்க? ஆனா எப்பாவது வரானுங்க உரிக்கணும். இல்ல அதுக்குள்ள அங்க போயிட்டு வந்துடலான்னு. இல்லப்பா. சரி சரி சரி. என்னப்பா அது? பழக்கம். நல்ல பழக்கம். சாப்பிடலாம். வேணாம். ஏன் பசிக்கலையா உனக்கு? பசி விளையாடுறியா? சிறுகுடல பெருகுடல் தின்னுது. ஐயா ஐயா ஐயா, என்ன சப்பாத்தி நரகத்துல தள்ளாத நான் இன்னைக்கு பூரா பட்டினி கிடக்கிறதா தீர்மானம். வம்பு. இப்ப உனக்கு என்ன வேணும் சொல்லு. இவ்வளவு ஒரே ஒரு கவலம், நல்ல நெல்லூர் சம்பாவில வடிச்ச சாதம், அதுல கொஞ்சம் பசுமோர், ஒரே ஒரு மாவடு, இல்லன்னா இவ்வளவு காஞ்ச நார்த்தங்கா ஒரு கிடைச்சதுன்னா. ஐயோ ஐயோ, என்னப்பா என்ன தேங்க வச்சுட்ட? சரிவா, இருக்கிறத சாப்பிடலாமா? வேண்டாம், நீ போய் வர இல்லையாப்பா? வேற வழி இல்லைங்கிறப்போ இதெல்லாம் மத்தியானம் பண்ணி எடுக்கிறதா? சாப்பிடலாம். முடியாது. ஐயோ அடிக்குதே. என்னப்பா சப்பாத்தி நாத்த சொத்த உருளைக்கிழங்கு வாசனை அதோட சேர்ந்து சரியா போடுவா. ரவி என்னப்பா என்ன நம்ம ஊரு சோறு சப்பாத்தி பிடிச்சு மரப்பா. ஏமா ஏன் நிக்கிறீங்க? கேண்டீன்ல ஒண்ணும் கிடைக்கலையா? எங்க வீட்டுல இருந்து சப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஐயோ